சாத்தூரைச் சேர்ந்த கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த 8 மாத கர்ப்பிணிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் எய்ட்ஸ் நோயாளியின் ரத்தம் ஏற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அலட்சியமாக நடந்து கொண்ட பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் கணவருடன் சாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ரத்தத்தை வழங்கிய இரத்த வங்கி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அந்த புகாரில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், கர்ப்பிணிக்கும் சிசுவுக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்படும் எனவும், கர்ப்பிணிக்கு 8வது மாதத்தில் HIV தொற்றுள்ள ரத்தம் ஏற்றப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த பர்டிகுலர் நமக்கு உடனடி ஃபோக்கஸ் வந்ததுன்னா இந்த கர்ப்பிணி தாய் நல்ல முறையில் பிரசவம் அவங்களுக்கு நிகழ வேண்டும். ஜனவரி 30ஆம் தேதி எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. இப்போ இருக்கிற நம்ம ட்ரீட்மெண்ட் தெரப்பியில் அந்த குழந்தைக்கு வராமல் தடுக்க அனைத்து மெடிசின்ஸும் இருக்குது. நம்ம 99% குழந்தைக்கு இந்த வளரும் குழந்தைக்கு வராமல் தடுக்க ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் குறித்து விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் இரத்த வங்கி தலைவர் சிந்தா தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்குள்ள சிறப்பு பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கர்ப்பிணிக்கு வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை அளிக்கும் பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். HIV ரத்தம் ஏற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு அரசு சார்பில் கூட்டு மருத்துவம் செய்து வருவதாகவும், வயிற்றில் உள்ள சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மிக கடுமையான விசாரணைக்கு அனைவரும் உட்படுத்தப்பட்டு எங்கே தவறு நடந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்று அந்த குடும்பத்திற்கு தேவையான உச்சபட்ச உதவிகளை, வாழ்வாதார உதவிகளை, இப்பொழுது அவங்க நல்ல ஒரு டெலிவரி நடந்து அந்த நோய் தொற்று இல்லாத குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு பொறுப்பேற்று செய்து கொடுக்கின்றதை தெரிவித்தார். இதற்கிடையே இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணிக்கு ரத்தம் வழங்கிய ராமநாதபுரம் திருச்சிலுவைபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ் தற்கொலைக்கு முயல அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அவரது சிசுவுக்கும் உரிய சிகிச்சை அளிப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.